எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள். ஹாய் ஹலோ, எல்லாருக்கும் ஒரு சூப்பரான மதிய வணக்கத்தோட ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை வழங்க வரும் நான் உங்கள் ஆர்ஜே துளசி. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்காங்க டாக்டர் ஜெயவாணி, உதவி பேராசிரியர், மகளிர் மருத்துவ பிரிவு, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நிகழ்ச்சியில டாக்டர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இன்னைக்கு உங்ககிட்ட முதல் கேள்வி நான் என்ன கேட்க போறேன் அப்படின்னா, தற்காலிக கருத்தடை செய்து கொள்ள என்னென்ன வழிமுறைகள் இருக்கு டாக்டர்? தற்காலிக கருத்தடை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி கருத்தடை முதல்ல ஏன் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம பேசலாம். முதல்ல கருத்தடைன்றது ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் போதிய இடைவெளி விடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாதனங்கள் இல்லை டெக்னிக்ஸை தான் நம்ம கருத்தடை அப்படின்னு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்துட்டு நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் என்னென்னா, முதல்ல போதிய இடைவெளி இருக்கிறதுனால அம்மாக்கும் குழந்தைக்கும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ இப்போ அம்மாவுக்கு குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் ஏற்படுற இரத்தப்போக்கு முடிஞ்சு அவங்களுக்கு இருக்கிற அனீமியா, அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வியாதிகள், உடல் உபாதைகள் எல்லாம் சரியாகி மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி ஃபிட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பற்றி அவங்க யோசிக்கிறதுக்கு ரெடி ஆவாங்க. இன்னொன்று, குழந்தைகளுக்கும் தாய்ப்பால் கொடுக்கறது மூலமாக தேவையான ஊட்டச்சத்து எல்லாம் கிடைக்கிறது மூலமாக குழந்தையோட மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் க்ரோத்துக்கும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால ஃபேமிலி பிளானிங் மெத்தட்ஸ் ஆர் கருத்தடை முறைகள் எப்பொழுதுமே பரிசீலிக்கப்படுவது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ தற்காலிக கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், அதாவது டெம்பரரி மெத்தட்ஸில் இயற்கையான முறைகள் இருக்குது, செயற்கையான முறைகள் இருக்குது. முதல்ல ரொம்ப சாதாரணமாக இல்லை காமனாக யூஸ் பண்ணுற முறைகள் செயற்கையான முறைகள், அதை பற்றி சொல்கிறேன். ஸோ அதில் முதல் டெக்னிக் என்னென்னா பேரியர் மெத்தட்ஸ். பேரியர் மெத்தட்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆணுரைகள். ஸோ இந்த ஆணுரைகள் இது தவிர்த்துட்டு நிறைய பெனிஃபிட்ஸ், அதாவது கான்ட்ரசெப்ஷன் தவிர்த்துட்டு எஸ்டிடி அந்த மாதிரி பால்வினை நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் இது உபயோகப்படுது. ஸோ இன்னொன்று, ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற மெத்தட். ஆனால் அதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அதோட ஃபெயிலியர் ரேட்ஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. மற்றபடி ரொம்ப சாதாரணமாக யூஸ் பண்ணுற மெத்தட் தான் இந்த காண்டம்ஸ் எல்லாம். ஸோ ஃபெயிலியர் ரேட்ஸை எப்படி கம்மி பண்ண முடியும்னா, ஸ்பெர்மிசைடல் ஜெல்லிஸ்ன்னு இருக்குது. அதாவது விந்தணுக்களை அழிக்கிற சில ஜெல்லிஸ் எல்லாம் விற்கிது. ஸோ அதோடு சேர்த்து யூஸ் பண்ணும்போது இந்த ஃபெயிலியர் ரேட்ஸு கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்த மெத்தட் என்னென்னா கருத்தடை சாதனங்கள், அதாவது இன்ட்ராயூட்ரைன் கான்ட்ரசெப்டிவ் டிவைசஸ்னு இருக்குது. நம்ம எல்லாரும் சாதாரணமாக சொல்கிற காப்பர் டீ. ஸோ இந்த காப்பர் டீ என்ன பண்ணுவோம், நிறைய டைமில் இதை இன்சர்ட் பண்ண முடியும். அதை இன்சர்ட் பண்ணுறது மூலமாகவும் நம்ம கொஞ்சம் ஸ்பேஸிங் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இதோட அட்வான்டேஜ் என்னென்னா, நம்ம இது டெய்லி மாத்திரை மாதிரி சாப்பிடணுமோ, இல்லை இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த மாதிரிலாம் இதை பற்றி பயப்பட தேவையில்லை. அது பர்டிகுலர் டைம் வரைக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு எப்போ குழந்தை தேவையோ அப்போ நம்ம அதை எடுத்துக்க முடியும். ஸோ அது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியான டெக்னிக். அடுத்து ஹார்மோனல் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ், அதாவது ஹார்மோன்களை வச்சு நம்ம கருத்தடை பண்ணுறது. இதுலேயும் நிறையா அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. பட் இதில் நிறைய விதமாக இந்த ஹார்மோன்ஸை எடுத்துக்கலாம். டேப்லெட்ஸாக மட்டும் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது டேப்லெட் ஃபார்மில் எடுத்துக்கலாம். அதில் டேப்லெட் ஃபார்ம்லனா 2 ஹார்மோன்ஸ் இருக்குது, ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்ட்ரான்னு. அது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லை ப்ரொஜெஸ்ட்ரான் ஒன்லி பில்ஸ்ன்னு இருக்குது, அந்த ஹார்மோன் மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஓரலாக, அதாவது வாய் வழி உட்கொள்ளக்கூடிய மாத்திரைகள் இருக்குது. இன்னொன்று, இதை இன்ஜெக்ஷனாக கூட போட்டுக்கலாம். இதே ஹார்மோனல் ப்ரிப்பரேஷன்ஸை இன்ஜெக்ஷன்ஸாகவும் போட்டுக்கலாம். அப்புறம் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இருக்கும், அதில் ஹார்மோன்ஸ் இருக்கும். அதை நம்ம கையில் பிளேஸ் பண்ணிக்கிறது முன்னே சின்ன சர்ஜரி பண்ணி அதை உள்ளே பிளேஸ் பண்ணிட்டோன்னா அதிலேருந்து ஹார்மோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ரிலீஸ் ஆகி அந்த கருத்தடையாக அது பயன்படும். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் டெம்பரரி மெத்தட்ஸ். இது நேச்சுரல் மெத்தட்ஸ் என்னென்னா, இப்போது கரு உருவாகிறதுக்கு மாதம் இப்போ ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கிற பெண்களுக்கு கருமுட்டை யூஸ்வலாக 14லேருந்து 16வது நாள் வெளியிடும். ஸோ அந்த கருமுட்டை வெளியாகும்போது விந்தணுவோடு சேரும்போது தான் அது கருவாக கருத்தரிக்குது. ஸோ இந்த கருமுட்டை வெளியிடுறனால நம்ம தெரிஞ்சிட்டா, ரிலீஸ் ஆகிற ஓவிலேஷன் நாள் கரெக்டாக நம்ம தெரிஞ்சிட்டோன்னா அந்த டைம் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணும்போது அவங்க கருத்தரிக்காமல் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்குது அப்படின்னா, டெம்பரேச்சர் பார்த்து இது பண்ணலாம். டெம்பரேச்சர் பார்த்து
கான்ட்ரசெப்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். அது என்னென்னா, இப்போது யூஸ்வலாக அந்த ஒவிலேஷன் டைம் அப்போ கருமுட்டை வெளியிடுறப்போ உடம்போட டெம்பரேச்சர் பேசில் டெம்பரேச்சரை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஒரு 0.5 ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த டெம்பரேச்சரை கரெக்டாக கண்டுபிடிச்சோன்னா அந்த டைம் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணோன்னா அது ஒரு கான்ட்ரசெப்டிவ் எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று சர்வைக்கல் மியூக்கஸ் மெத்தட்னு ஒன்று இருக்குது. அதாவது சர்வைக்கல் டிஸ்சார்ஜ் இருக்கும். அந்த டிஸ்சார்ஜ் வந்து யூஸ்வலாக ஒவிலேஷன் டைம் அப்போது ரொம்ப நீர்த்தன்மையோடு இருக்கும், மித்த நாளில் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீர்த்தன்மை இருக்கிற டிஸ்சார்ஜ் இருக்கிற டைமில் அவங்க இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணணும். ஸோ இல்லைனா சில பேர் இது ரெண்டும் சேர்த்து கூட யூஸ் பண்ணலாம். அப்புறம் எல்ஹெச் கிட்டுன்னு அவைலபிளாக இருக்குது. ஸோ அது என்ன பண்ணுவோன்னா, யூஸ்வலாக நம்ம ஒவிலேஷனுக்கு ஒன்றரை நாள் முன்னாடி 36 மணி நேரம் முன்னாடி அந்த ஹார்மோன் எல்ஹெச் சர்ஜ்னு சொல்லுவோம், அந்த ஹார்மோன் பீக்கில் இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன்ஸை டிடெக்ட் பண்ணுற டிவைசஸ் இருக்குது, நம்ம யூபிடி கிட் மாதிரி இருக்கும். ஸோ அதில் கண்டுபிடிச்சோன்னா ஸோ அந்த எல்ஹெச் சர்ஜ் கண்டுபிடிச்சிட்டு அந்த டைம் இன்டர்கோர்ஸ் அவாய்ட் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்க்கெல்லாம் தற்காலிக மெத்தடாக யூஸ் பண்ண முடியும். அது யூரின் கார்டு தான். ஸோ அதில் கார்டில் வந்து நம்ம இது பண்ணால் அதில் ட்ராப் வச்சோன்னா அந்த இதில் 2 லைன் வந்துச்சுன்னா ஸோ அந்த டைமில் அந்த எல்ஹெச் இருக்குதுன்னு அர்த்தம் உடம்பில். ஸோ அதனால அவங்க அந்த டைம் அவாய்ட் பண்ணணும் இன்டர்கோர்ஸ். ஸோ அரௌண்ட் 2 to 3 days அந்த டைமில். யூஸ்வலாக இது வந்து ஃபெர்டைல் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபெர்டைல் பீரியட்னா அந்த டைம் ஓவிலேஷன் ஆயிடுச்சுன்னா அதாவது ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க யூஸ்வலாக யூஸ் பண்ணுவாங்க. பட் இதுக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது வந்து அது என்ன பண்ணுவோம், இதோட சேர்த்து யூஸ் பண்ணுற ஜெல்லிஸ் இருக்குது. அது என்ன பண்ணுவோன்னா, விந்தணுக்களை வந்து இதோட ஃபெயிலியர் வந்து ஒரு 15% இருக்குன்னா இதோட சேர்த்து யூஸ் பண்ணும்போது ஒரு 6 to 7% அதோட குறையும். அதாவது அந்த விந்தணுக்களில் சில கெமிக்கல் சேஞ்சஸ் உண்டு பண்ணும். அதனால அந்த அணுக்கள் வந்து ப்ராப்பராக கருமுட்டை ரீச் ஆகாத இல்லை நீந்திர தன்மை குறையிற மாதிரி அது ஆக்ட் பண்ணுறதுனால அது வந்து விந்தணுக்களை அழிச்சிடும். ஓகே மேடம். இந்த யாரெல்லாம் பில்ஸ் பற்றி சொன்னீங்க, பில்ஸ் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம், ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில்ஸுன்றது ஆக்சுவலாக ரொம்ப நாள்பட்ட நம்ம யூஸ் பண்ண முடியாது. இப்போ கான்ட்ரசெப்ஷன் ஒரு 3 years வேணும், 5 years வேணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு நம்ம பில்ஸ் அதாவது மாத்திரைகள் உட்கொள்கிறது நல்லதில்லை. ஹார்மோனல் டேப்லெட்ஸ் அதுக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பேஷண்ட்ஸே நம்ம மாத்திரை கொடுத்தோன்னா வந்து நிறைய வயிறு எரியுது, பிளாட்டிங் சென்சேஷன் இருக்குது, கொமட்டுது, ஒரு ஹெட்ஏக் இருக்குது, அந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நாள் கான்ட்ரசெப்ஷன் தேவைப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி பில்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. ரொம்ப ஷார்ட்டராக ஒரு 6 மாதம் தேவை அவ்வளோதான், மேக்ஸிமம் அவ்வளோக்கு தான் அது யூஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். அதை தவிர்த்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, யூஸ்வலாக 40 yearsக்கு மேலே நாங்கள் அதை அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. 40 yearsக்கு மேலே ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் உடம்புல ஜாஸ்தி இருக்கிறது, அப்புறம் ஜாண்டிஸ் ஏற்கனவே ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை லிவர் டிசீசஸ் அதாவது கல்லீரல் பிரச்சனை இருக்கிறவங்க, கேல் ஸ்டோனு, கேல் பிளாடர் அதாவது பித்த பையில் இருக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க, அப்புறம் நிறைய ஹைப்பர் டென்ஷன், ரொம்ப ஹைப்பர் பிபி இருக்கிறவங்க, சுகர்ஸ் ஜாஸ்தி இருக்கிறவங்க, அப்புறம் வந்து முன்னாடியே ஏதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் த்ராம்போசிஸ் அதாவது உடம்புல அந்த ரத்தம் உறையிற தன்மை ஜாஸ்தி இருக்கிறவங்க, ஏதாவது ஒரு ஹார்ட் பிளாக்கோ இல்லை ஏதோ ஒரு பிளாக் இருந்தவங்களுக்கு நம்ம கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் ஹார்மோன் பில்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணுறது கிடையாது. மித்தபடி யூஸ்வலாக அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜில் இருக்க விமனுக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட் இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம யூஸ்வலாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது அந்த கருத்தரிக்கக்கூடிய தாய்மார்கள். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி உபாதைகள் இருக்கிறது ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் இருக்கும். அதனால செலக்டட் கேண்டிடேட்ஸ்க்கு இதை வந்து நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகே மேடம். இப்போ இந்த தைராய்டு வந்து அதெல்லாம் ஹார்மோனல் ப்ராப்ளம் சொல்கிறாங்க, அப்போ அந்த டைமில் வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம்? தைராய்டுக்கு கான்ட்ராண்டிகேஷன் கிடையாது. தைராய்டு இருக்கிறவங்க சேஃபாகவே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹார்மோன் டேப்லெட்ஸு தைராய்டை எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது. ஓகே மேடம். இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்தெந்த மாதிரியான பில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு கொஞ்சம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மாலா என்னு சொல்கிற ஓரல் கான்ட்ரசெப்டிவ் பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது வந்து நாங்கள் 21 டேப்லெட் இருக்கும் கண்டினியூவஸாக. அதுக்கப்புறம் கீழே இருக்கிற லாஸ்ட்டாக இருக்கிற சில டேப்லெட்ஸ் வந்து மல்டி விட்டமின் இல்லை அயன் டேப்லெட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த டேப்லெட்ஸ் வந்து எப்படி உட்கொள்ளணும்னா டெய்லி ஒரு டேப்லெட். இது வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 daysக்குள்ளே எப்போனாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி ஒரு டேப்லெட் போடுவாங்க. போட்டுட்டு
21 டேஸ் அதை நிறுத்திட்டு அடுத்து அந்த சத்து மாத்திரைகள் போடும்போது அவங்களுக்கு யூஸ்வலாக பீரியட்ஸ் வரும். ஸோ பீரியட்ஸ் வந்து அடுத்த 5th டேக்குள்ளே ஃப்ரெஷ்ஷாக இன்னொரு பேக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளும் ஒரு பேக்கெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது அவைலபிளாக இருக்குது. இது பேர் மாலாயன். இன்னொன்று வந்து சென்க்ரோமென்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து எப்படி யூஸ் பண்ணுவோன்னா வீக்லி 2 டேப்லெட் 3 மாதத்துக்கு, அப்புறம் ஒன்று யூஸ் பண்ணுவோம். அதாவது 6 months வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். வீக்லி ஒரு டேப்லெட் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து நான் ஸ்டீராய்டல் கான்ட்ரசெப்ஷன் ஒன்று இருக்குது, அதுதான் சென்க்ரோமென். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் இருக்கும். இன்ஜெக்ஷன் வந்து டிஎம்பிஏன்னு ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. டிஎம்பிஏனா அது வந்து 3 மாதத்துக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போதும். ஸோ அது 150 milligram டோஸில் எவ்ரி 3 months அது போட்டுகிட்டே வந்தோன்னா அதுவும் கான்ட்ரசெப்டிவ் பெனிஃபிட் இருக்கும். இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அவைலபிளாக இருக்குது. ஓகே மேடம். இதனால் ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? ஒரு இதுக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணி, இன்னொன்று பேஷண்ட் செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். எந்த பேஷண்ட்டுக்கு எந்த மாதிரி கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் நம்ம அட்வைஸ் பண்ணுறோன்றது முக்கியம். ஸோ நான் சொன்ன மாதிரி முன்னாடி இருக்கிற கான்ட்ராஇண்டிகேஷன் ஏதாவது இருக்கிற பேஷண்ட்ஸ்னால் அவங்களுக்கு ஹார்மோன் டேப்லெட் மேக்ஸிமம் ப்ரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம். பட் இந்த டிஎம்பிஏன்றது ரிலேட்டிவாக சேஃபாக தான் இருக்கும். அந்த இன்ஜெக்ஷன் போடுறது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் உண்டு பண்ணாது. சில சமயம் அவங்களுக்கு கொஞ்ச நாள் மாதவிடாய் தள்ளி வரலாம், இல்லை நடுவில் ஸ்பாட்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் பீரியட்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி மினிமல் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமே ஒழிய மேஜராக எந்த ப்ராப்ளமும் அவங்களுக்கு வராது. குழந்தை பிறக்கிறதுல எந்த பாதிப்பும் வராது? இல்லை, வராது. ஓகே மேடம். இந்த காப்பர் டீ அப்படின்னு சொல்லப்படுற மெத்தட் வந்து எப்போ யூஸ் பண்ணணும் மேடம்? காப்பர் டீன்ற மெத்தடு நிறைய டைமில் யூஸ் பண்ண முடியும். அதாவது முதல்ல போஸ்ட் பிளசன்டல் காப்பர் டீன்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா டெலிவரி முடிஞ்ச உடனே அந்த நஞ்சு கொடி ரிமூவ் பண்ண உடனேயே நாங்கள் காப்பர் டீ இன்சர்ட் பண்ணுவோம். அது பேர் போஸ்ட் பிளசன்டல். அப்புறம் குழந்தை பிறந்த ஒரு 1 or 2 டேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுவோம். அது வந்து போஸ்ட் பார்ட்டம் காப்பர் டீன்னு சொல்லுவாங்க. அப்புறம் இப்போ சப்போஸ் அவங்க அபார்ஷனுக்கு வராங்க ஒரு பேஷண்ட், ஸோ அபார்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க காப்பர் டீ, இப்போ ஒரு குழந்தை தான் இருக்குது, அடுத்த குழந்தைக்கு எனக்கு ஸ்பேசிங் வேணும், அதனால அபார்ஷன் வேணும், ஸோ நான் அபார்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு உடனே அபார்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு காப்பர் டீ போட முடியும். இல்லை திடீர்னு ஒரு அம்மா வந்து எனக்கு ஸ்பேசிங் தேவை, இப்போ பண்ணுங்க, இப்போ எனக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் காப்பர் டீ பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக்குக்குள்ளே நம்ம போடுவோம். பட் இந்த மாதிரி இப்போ காப்பர் டீ போடுறதுனால இப்போ இதோட சௌரியம் என்னென்னா, நம்ம எப்போ நினைக்கிறோமோ அப்போவே, இப்போ நம்ம அடுத்த குழந்தை பிளான் பண்ணுறோம், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் சைடு எஃபெக்ட்ஸ் வருது அப்படின்னா உடனே அதை ரிமூவ் பண்ணிக்கவும் முடியும். ரொம்ப சேஃபஸ்ட் ப்ரொசீஜர் காப்பர் டீ. அதில் வந்து மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. இது வந்து இன்சர்ட் பண்ணும்போது ஏதாவது பெயின் இருக்குமா? ஏன்னா இது காப்பர் டீ அப்படின்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுறது இருக்கு. இல்லை, ஆக்சுவலி இது இன்சர்ட் பண்ணும்போது ரொம்ப பெயின் இருக்காது. மேபி மினிமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப பெயின், ஏன்னா நம்ம போடுற டைம் எல்லாமே இப்போ டெலிவரிக்கு அப்புறம் பாருங்கள், அவங்களுக்கு டெலிவரியே முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால இந்த பெயின் எல்லாம் தெரியாது. அபார்ஷன் அந்த மாதிரி அபார்ஷன் பெயின் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம போடுறோம். மேபி நம்ம எலக்டிவாக சில சமயம் போடும்போது பெயின் மினிமலாக இருக்கலாம், ஆனால் அதோட பெனிஃபிட்ஸ் இன்னும் ஜாஸ்தி இருக்கிறதுனால அதை வந்து தாய்மார்கள் உடனடியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து இந்த ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாகவும் இருக்கலாம். ஆமாம், காப்பர் டீக்கு வந்து யூஸ்வலாக 10 years வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். அதோட டைம் வந்து எக்ஸ்பைரி 10 days வரைக்கும், 10 years வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம 10 வருஷம் கூட அது போட்டு வச்சுக்கலாம். அதனால எந்த தொந்தரவும் கிடையாது. இப்போ இந்த 10 years கேப்பில் செக்அப் மாதிரி ஏதாவது வரணுமா மேம்? காப்பர் டீக்கு ஆசச் செக்அப் கிடையாது. ஆனால் நாங்கள் முன்னாடி சில வார்னிங் சைன்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தாங்கன்னா அவங்க உடனே ரிப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ காப்பர் டீ இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் 2 ஸ்ட்ரிங் மாதிரி 2 த்ரெட்டு நூல் வந்து நீட்டிட்டு இருக்கோம். அந்த நூல் வந்து அவங்க எல்லா தாய்மார்களும் ஒரு பீரியட்ஸ் அப்பையும் அதை வந்து செக் பண்ணணும், கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அதை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இது சப்போஸ் அந்த த்ரெட்டு தெரியல, இல்லை பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, இல்லை பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இல்லை திடீர்னு ஹெவி ப்ளீடிங் வருது, இந்த மாதிரி வார்னிங் சைன்ஸ்லாம் இருந்தால் அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். ஏன்னா காப்பர் டீக்கு மினிமலாக சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மோஸ்ட் பேஷண்ட்ஸ் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணுவாங்கன்னா ரொம்ப பெயின் இருக்குது. அதாவது காப்பர் டீ போட்ட ஒரு 1 or 2 cycles அவங்களுக்கு சில சமயம் ரொம்ப பெயின் இருக்கலாம். சில சமயம் நாங்கள் அதுக்கு ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ், அதாவது டேப்லெட் ப்ரிஸ்கிரைப் பண்ணாலே சரியாயிடும். பட் அதையும்
தாண்டி சில பேருக்கு பெயின் இருந்ததுன்னா அதை எடுக்க வலியுறுத்துவாங்க. இன்னொன்று சில பேருக்கு நிறைய ப்ளீடிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒரு 6 months இருக்கும். பட் அதுக்கப்புறம் தானவே அது செட்டில் ஆகிடும். பட் ஸ்டில் அந்த மாதிரி ப்ளீடிங் இருக்கிறவங்களும் காப்பர்ட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மித்தபடி வேற பெரிய காரணம் எதுவும், அதாவது ரொம்ப சிவியர் பெயின் அந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இல்லை. பட் வெரி ரேர் இன்ஸ்டன்ஸ் அப்படி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ளீடிங் அதிகமா இருக்கும் சில பேருக்கு அப்படின்னு சொல்லி, அது எப்படி மேம் செலக்டிவா இவங்களுக்கு தான் எப்படி இருக்கும் அது அப்படின்னு ஏதாவது முன்னாடி இருக்கா? நம்ம கணிக்க முடியாது. சில பேருக்கு அந்த காப்பர்ட்டியோட ரியாக்ஷன், ஏன்னா காப்பர்ட்டி எப்படி ஆக்ட் பண்ணுதுன்னா உள்ள வந்து இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். அதாவது இப்போ எப்படி காயம் ஏற்பட்டால் அது ஆறுறதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது உடம்புல. அதே மாதிரி ஒரு டெக்னிக் தான் கர்ப்பப்பை உள்ள நடக்குது. ஸோ அது ஒருத்தருக்கும் ஒரு விதமாக நடக்கும். இப்போது காயம் வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு சிம்பிளாக ஆறிடும், ஒரு சிலருக்கு வடு மாதிரி கீலோயிடு ஹைப்பர்ட்ரோஃபிஸ்கார் அந்த மாதிரி வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது அது மாதிரி காப்பர்ட்டி சில பேருக்கு இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ், பெயின் இருக்கிறது, ப்ளீடிங் நிறையா இருக்கிறது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் த்ரெட்டு தெரியாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு 2 காரணம் இருக்குது. சில சமயம் ஸ்பான்டேனியஸ் எக்ஸ்பல்ஷன் சொல்லுவாங்க, அதாவது தானாக அது வெளியில் வந்துடுறது காப்பர்ட்டி. இல்லை த்ரெட்டு மட்டும் கூட சில சமயம் வந்துடலாம். ஸோ ஆனால் நம்மளால் செக் பண்ண முடியாது. அப்போது நமக்கு மாதம் எப்படி செக் பண்ணுவோம் அது கரெக்ட் பொசிஷனில் இருக்கான்னு. ஸோ அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அதை கரெக்டாக பொசிஷனில் இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை தேவைப்பட்டால் அவங்க வலியுறுத்தினா அதை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். இல்லைன்னா தேவைப்படாது. ரொம்ப ரேராக பெர்ஃபரேஷன் சொல்லுவாங்க. காப்பர்ட்டி சில சமயம் கர்ப்பப்பையை தொலைச்சிட்டு வெளில போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ரொம்ப ரேர். அதனால இது வரைக்கும் பெரிய பாதிப்புகள் வந்ததில்லை. ஓகே மேடம். ஓகே மேம். அடுத்ததாக உங்ககிட்ட என்னென்னா, இந்த ஆக்சிடென்டல் ஆர் அன்வான்ட் ப்ரெக்னன்சி ஏற்பட்டு கருக்கலைப்பு செய்யறதுனால ஏற்படும் விளைவுகள் என்னென்ன மேம்? ஆக்சிடென்டல் அன்வான்ட் ப்ரெக்னென்சி அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கான்ட்ரசெப்ஷன்ற ப்ராசஸே நம்ம சொல்கிறோம். ஆனால் சில பேர் இந்த மாதிரி ஆக்சிடென்டல் ப்ரெக்னென்சி இல்லை ப்ரெக்னென்சி பிளானே பண்ணாமல் டக்குன்னு இப்போது ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்கன்ற பட்சத்தில் அவங்க கருக்கலைப்புக்கு வருவாங்க. பட் அதில் ப்ராப்ளம் என்னென்னா, ப்ராப்பராக இப்போது வந்து எல்லா இடத்துலையும் காமனாக அபார்டிஃபிஷியன்ஸ், அதாவது அபார்ஷன் பண்ணுற மாத்திரைகள் வந்து ரொம்ப சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கிடைக்குது. பட் அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணி, அதாவது ப்ராப்பர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட கடையில் போய் வாங்கி கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் அதில் இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அபார்ஷன் வந்ததுக்கப்புறம் இப்போ அவங்க அபார்ஷன் தேவைப்படுது அப்படின்னா முதல்ல ஸ்கேன் பண்ணி கர்ப்பப்பைக்குள்ளே தான் அந்த கரு இருக்கான்னு முதல்ல செக் பண்ணணும். அதாவது சில சமயம் கர்ப்பப்பை விட்டு வெளியில், இப்போ எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வெளியிலலாம் இருந்ததுன்னா இந்த மெத்தட்ஸ் எல்லாம் இன்னுமே டேஞ்சர் ஆகிடும். ஸோ அதனால் முதல்ல ஸ்கேன் பண்ணி அது கர்ப்பப்பைக்குள்ளே தான் இருக்கா அந்த கரு அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கணும். டெஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு சில டேப்லெட்ஸ் இருக்குது, அதாவது அபார்ஷன் பண்ணுறதுக்குன்னு. ஸோ அந்த ஒரு டேப்லெட் ஃபஸ்ட் டே கொடுப்போம். 48 hours கழிச்சு இன்னொரு 4 டேப்லெட்ஸ் கொடுப்போம். அது கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வாரத்துக்குள்ளே மேக்ஸிமம் எல்லாமே ப்ளீட் ஆகிடும். ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபுல்லாக, அதாவது கம்ப்ளீட்டாக எல்லாம் எக்ஸ்பெல் ஆகிடுச்சா, எல்லா அபார்ஷன் ஃபுல்லாக நடந்துருச்சான்னு வந்து ஒரு தடவை ஸ்கேன் பண்ணி செக் பண்ணிக்கணும். சில சமயம் இந்த ப்ளீடிங் ஆகும்போது சில பேருக்கு நிறைய ப்ளீடிங் இருக்கும். பட் அவங்க அதை பொருட்படுத்தாமல் இருந்தாங்கன்னா சில பேர் ஷாக்குக்கு போயிட்டு கூட வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நார்மல் பீரியட்ஸை விட கொஞ்சம் ஹெவி ப்ளீடிங் இருக்கிற பட்சத்தில் அவங்க உடனே டாக்டரை அணுகி தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் இருக்குது, ரொம்ப உதிரப்போக்கு ஜாஸ்தி இருக்குது, பெயின் எல்லாம் இருக்குன்னா நாங்கள் உடனே டிஎன்சி பண்ணுறதுக்கு தேவை ஏற்படும். அடுத்ததா மேம், இத்தனை மாதத்துக்குள்ளே கருக்கலைப்பு செய்யக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆக்சுவலாக கருக்கலைப்புன்றது 12 வாரம்குள்ளே பண்ணுறது ரொம்ப சேஃப். அதுக்கப்புறம் அதுவும் அதுக்கு மேலே பண்ணுறோன்னா எதுக்காக பண்ணுறோன்ற இண்டிகேஷன் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் 12 வாரத்துக்கு மேலே பண்ணுறது கிடையாது. நிஜமாகவே இண்டிகேஷன் இருக்குது. இப்போ குழந்தைக்கு ஒரு ஊனம் இருக்குது, இல்லை அம்மாவுக்கு ஒரு வியாதி, அந்த ப்ரெக்னென்சினால் உடம்புக்கு நிறைய பலவீனம் ஏற்படுது, இல்லை ப்ராப்ளம்ஸ் அவங்களோட உயிருக்கோ இல்லை ஹெல்த்துக்கோ
பெரிய ப்ராப்ளம் இருக்குன்ற பட்சத்தில் தான் நம்ம அபார்ஷன் பண்ணுவோம். யூஸ்வலாக 12 வீக்ஸுக்குள்ளே அபார்ஷன் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சின்ன சின்ன டெக்னிக்ஸ்லேயே அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லாமல் அபார்ஷன் பண்ண முடியும். ஓகே மேம். இந்த அபார்ஷன் பண்ணுறதுனால இந்த பெண்களுக்கு உடல் ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் இல்லை என்னென்ன வலிகள்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க? அபார்ஷன் பண்ணுறது மூலமானா முதல்ல பிளட் லாஸ் நிறையா இருக்கும். ஸோ பிளட் லாஸ்னால் அவங்க நார்மல் பீரியட்ஸை விட ஹெவி ஃப்ளோ இருக்கும் அந்த மாதிரி அபார்ஷன் பண்ணும்போது. இன்னொன்று பெயின். ஸோ ஒரு பீரியட்ஸ் அப்போ இருக்கிற பெயினோட கம்பேரே பண்ண முடியாது, அந்த அளவு சிவியர் பெயின் இருக்கும். ஸோ பெயின் வித் ப்ளீடிங் அதுதான் அவங்க அண்டர்கோ பண்ணுற ப்ராப்ளம்ஸு. பட் யூஸ்வலாக அபார்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பெயினும் சரி ப்ளீடிங்கும் சரி ஸ்டாப் ஆகிடும். பட் நாங்கள் திருப்ப என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா அபார்ஷனை விட கான்ட்ரசெப்டிவ் மெத்தட் தான் பெஸ்ட்டு. ஸோ அதனால் அபார்ஷன் போகிறதுன்றதை விட அது மேபி அன்அவாய்டபிள் சுச்சுவேஷனில் இல்லை தவிர்க்கவே முடியாத சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணலாமே ஒழிய அதை விட முக்கியம் கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணி இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான். ஓகே மேடம். இந்த இரண்டு குழந்தைகள் பெறுவதற்கான அந்த கால இடைவெளி எப்படி மேம் இருக்கணும்? யூஸ்வலாக ஒரு குழந்தைக்கும் இன்னொரு குழந்தைக்கும் ஒரு குழந்தை அப்புறம்னா 18 to 24 months ஐடியல். பட் அதை விட என்னென்னா 2 to 5 years ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தை 2 முதல் 5 வயசு இடைவெளி இருக்கிறது பெட்டர் இடைவெளி. ஆனால் அட்லீஸ்ட் 18 மாதமாவது, அதாவது 1.5 வருஷமாவது இடைவெளி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே மேடம். இப்போ இந்த நார்மல் டெலிவரி, சி செக்ஷன் இவங்களுக்கு ஏதாவது வேரியேஷன்ஸ்? ஆமாம், நார்மல் டெலிவரி அதாவது சிசேரியன் செக்ஷன்னா கண்டிப்பாக அவங்க அட்லீஸ்ட் 18 மந்த்ஸ்னால் 1.5 வருஷம் கழித்து தான் கன்சீவ் ஆகிறது சேஃப். ஏன்னா அதுக்கு முன்னாடி கன்சீவ் ஆனால் சில சமயம் அந்த முன்னாடி போட்ட தையல் சரியாக காயம் ஆறலையோ இல்லை சரியாக கூடலன்னா மேபி அடுத்த ப்ரெக்னென்சியில் ரொம்ப டேஞ்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆபத்துகள் நிறையா இருக்குது. பட் நார்மல் டெலிவரினா அவ்வளோ கிடையாது. பட் ஈவன் அம்மாவோட ஹெல்த்தும் பேபியோட ஹெல்த்தும் நம்ம வச்சுட்டோன்னா 2 to 5 years ஐடியலாக இருக்கும் ரெண்டுக்குமே. ஓகே மேடம். இப்போ இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகும் பெண்கள் உடலில் ஏற்படுற மாற்றங்கள் என்னென்ன? இது ஒரு மித்து. ஆக்சுவலாக அப்படி ஒரு விஷயம் கிடையாது. குடும்ப கட்டுப்பாடு பண்ணதுக்கு அப்புறம் பயங்கரமான சேஞ்சஸ் வரப்போகுது இல்லை வந்துரும்னு நினைக்கிறதெல்லாம் ஆக்சுவலாக அது ஒரு என்ன சொல்ல தவறான அபிப்பிராயம். குடும்ப கட்டுப்பாடுன்றது ஒரு சின்ன ப்ரொசீஜர். அது பண்ணுறது அது ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி பின்னாடி எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஏன்னா நம்ம பெண்கள் எப்படின்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டா தலை வலிச்சாலும் கால் வலிச்சாலும் அது குடும்ப கட்டுப்பாடுனால தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பட் அது பெண்களுக்கு எந்த விதமான ஆபத்தையோ இல்லை உடல் தொந்தரவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் நான் ரொம்ப குண்டாயிட்டேன் இல்லை ரொம்ப ஒல்லி ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் போய் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஏதோ பெரிய ஆப்ரேஷன் பண்ண மாதிரி நினச்சிட்டு அவங்க யூட்ரஸ் எடுத்தால் கூட வேலை செஞ்சுருவாங்க. ஃபேமிலி பிளானிங் பண்ணால் வேலை செய்ய மாட்டாங்க. அது சத்து வேணும் அப்படின்னு அப்புறம் வேலை செய்யாமல் சாப்பிட்றது, அந்த மாதிரி ஃபீடிங் மதர்ஸ்னால் இன்னும் லைக் அதுக்கேற்ற குழந்தைக்கு ஏற்ற ஊட்டச்சத்து வேணும்னு சாப்பிட்றது. அதனால தான் வெயிட் போடுதே ஒழிய டியூபெக்டமினால் அதாவது குடும்ப கட்டுப்பாடுனால எந்த விதமான தொந்தரவும் பெண்களுக்கு உடல் சம்பந்தமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஓகே மேடம். ஒரு பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசிடலாம்.
அடி ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டும் எந்த நன்பு சேர்ந்திருக்கும் நெஞ்சில் வைத்து காத்திரு. தங்க ஆபரணம் ஒன்றும் தேவையில்லை, இந்த நாணயம் போதாதா? தடுப்பு மனதை குங்குமச்சி விழு பதுக்க முடியாதா? செல்வ சீதரமே நீ சிரிக்கையிலே பல சில்லறை சிதறி விழும். செலவு செய்திட நினைத்தால் கூட இதயம் பதறிவிடும். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம். தக்கு தக்கு திமி தக்கு தரிட தக்கச்சம், தக்கு தக்கு திமி தக்கு தரிட தக்கச்சம், தக்கு தக்கு திமி தக்கு தரிடச்சம். அடநேற்று நடந்தது நாடகமா, நீ காசு கொடுத்தது சோசனமா? அட ஒற்றை ரூபாய் பக்கம் இரண்டு, என்ன சொல்ல காசு தந்தாய்? எண்ணி எண்ணி பார்க்கிறேன். அடி பேரழகே உன்னை சேர்ந்திடவே இந்த நாணயமோ சாட்சி. இருக்கும் உயிரும் உனக்கே உபயம், எதற்கு ஆராய்ச்சி? இந்த நாணயத்தில் உன்னை பார்த்திருப்பேன், பிறர் பார்க்கவும் விடமாட்டேன். கடவுள் வந்தே கேட்டால் கூட காணிக்கையிட மாட்டேன். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாணயம். புல்லாங்குழலின் துளைகள் பார்த்தேன் ஒற்றை நாணயம். துடிக்கும் கண்களில் கண்மணி பார்த்தேன். கடிகாரத்தில் நேரம் பார்த்தேன். செவ்வந்தி பூவின் நடுவில் பார்த்தேன். தேசிய கொடியில் சக்கரம் பார்த்தேன். இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன். ஒற்றை நாணயம். சரி சமகரிக சரி சமகரிக சரி சமகரிக சசசரிதனி பாதமா கமகமனி பகாரிக சரி சமகரிக சரி சமகரிக சரி சமகரிக சசசரிதனி பாதமா கமகமனி பகாரிக. மங்களன் மங்களின் 45வது ஆண்டு விழா பொன்னான பாரம்பரியத்தின் சிறப்பு கொண்டாட்டத்தில் மிகப்பெரிய பங்கான உங்களையும் மகிழ்விக்க உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், மேலும் பவுனுக்கு 1000 ரூபாய் அதிரடி தள்ளுபடியில் உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1000 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மனதினை மயக்கும் உயிரோடு உணர்வினில் கலக்கும் FM Rainbow 102. நேரம் 3:30 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரியும் டாக்டர் ஜெயவாணி உதவி பேராசிரியர் மகளிர் மருத்துவ பிரிவு அவர்களிடம் நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்ததான் மேடம் என்னன்னா, இந்த குடும்ப கட்டுப்பாடு செய்த பிறகு மறுபடியும் கன்சீவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? குடும்ப கட்டுப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் கன்சீவ் ஆக சான்ஸ் இருக்கு, பட் அது ரொம்ப ரொம்ப ரேர் சான்ஸ். அதாவது 1000 பேர்ல ஒருத்தர் அந்த மாதிரி கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது எதனால கன்சீவ் ஆவாங்கன்னா, சில சமயம் அது மேக்ஸிமம் அந்த டெக்னிக்ல ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, இப்போ அவங்க எடுக்கிற டியூப், அந்த டியூப்ல தான் ஒரு செக்மெண்ட் எடுப்போம். சில சமயம் கொஞ்சம் செக்மெண்ட் எடுத்துட்டாங்க, இல்லைன்னா தானா அது சில சமயம் அந்த டியூப் 2 எட்ஜஸும் ஒட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேர் காரணங்களுக்குனால சிலர் கருத்தரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேடம்.
இப்போ அடுத்ததான் இந்த குடும்ப கட்டுப்பாடு யார் யாரெல்லாம் பண்ணிக்கலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு? குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிறவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் இருக்குது. யூஸ்வலாக நார்மலாக குழந்தை பேர் இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். ஆனால் இப்போது கைட்லைன்ஸ் படி எப்படின்னா, முதல்ல திருமணமானவராக இருக்க வேண்டும். இன்னொன்று ஏஜ் பார்த்திங்கன்னா 22 இயர்ஸ்க்கு மேலே இருக்கணும், அவங்களுக்கு 49 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். ஸோ நாங்கள் இந்த ஏஜ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிருக்காங்களா, 22 வயசு பூர்ண ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அப்புறம் ஒரு குழந்தையாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அந்த ஒரு குழந்தை 1 இயருக்கு மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் மேஜர் மெடிக்கல் இல்னஸஸ் எதுவும் இருக்கக்கூடாது. அதாவது ரொம்ப அன்கண்ட்ரோல்டு சுகர்ஸ், இல்லை ஹைப்பர் டென்ஷன், இல்லை வேறு ஏதாவது நொடிப்பு வலிப்பு வியாதிகள், இல்லைனா தைராய்டு ரொம்ப சிவியராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமான மெடிக்கல் கண்டிஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவோம். ஓகே மேடம். இந்த 22 வயசுக்குள்ளேயே இப்போ 2 குழந்தை பிறந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க அவங்க பண்ண மாட்டோம். அது கைட்லைன்ஸ் படி அப்படி பண்ண முடியாது. அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் காப்பர்ட்டி இல்லை வேறு ஏதாவது காப்பர்ட்டி மேக்ஸிமம் அட்வைஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பொண்ணு 20 இயர்ஸில் 2 குழந்தை பிறந்தாச்சு, அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடும் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில் அவங்க டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் காப்பர்ட்டி போட சொல்லி அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ தட் அப்புறம் அவங்களுக்கு 22 வயசு ஆனதுக்கு அப்புறம் காப்பர்ட்டி எடுத்துகிட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஓகே மேடம். இப்போ இந்த ஒரு லாக்டேட்டிங் மதர் அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கு அப்புறம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா? இது ரொம்ப காமனாக இருக்கிற டவுட்டு தான். ஆனால் லாக்டேட்டிங் மதர்ஸ் ஃபீட் பண்ணலாம். ஏற்கனவே முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, பாலூட்டிகிட்டு இருக்காங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி கண்டிப்பாக பண்ண முடியும். ஆனால் ப்ராப்ளம் என்னென்னா, சில சமயம் சில ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி குரூப்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற தாய்மார்களில் இந்த பால் சுரக்கும் போது சில ஹார்மோன்ஸ் உடம்புல செக்ரீட் ஆகும். அது கர்ப்பப்பையை தூண்டும். ஸோ அப்படி இருக்கும்போது சில சமயம் சீக்கிரம், அதாவது குறப்பிரசவம் ஆகிறதுக்கோ அந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம செலக்டட் பேஷண்ட்ஸ்க்கு அதெல்லாம் கரெக்டாக சொல்லி அட்வைஸ் பண்ணணும். இன்னொன்று என்ன, ப்ரெக்னென்சி ப்ராக்ரஸ் ஆகும்போது அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்ஸ்னாலேயே அம்மாவுக்கு அந்த தாய்ப்பாலோட அமௌண்ட்டு அதெல்லாம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ரெக்னென்சியும் தாய்ப்பாலை கொஞ்சம் குறைக்கும். மாறாக தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்களுக்கு இந்த மாதிரி ஆக்சிடோசின் மாதிரி ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுனால இந்த குழந்தைக்கு கொஞ்சம் சீக்கிரம், அதாவது குறப்பிரசவம் ஆகிற வாய்ப்பும் இருக்குது. இதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே மேடம். ஆனால் பால் குடிக்கிற குழந்தைக்கு சத்து கம்மி ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆனால் இந்த குழந்தை கன்சீவ் ஆகிறதுக்குள்ளே அந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் அட்லீஸ்ட் 6 months 8 months ஆயிருக்கும். ஸோ 6 to 8 மாதம்னா அவங்க நார்மல், அதாவது தாய்ப்பால் மட்டுமே அது டிபெண்ட்டாக இருக்காது. அப்படி இருக்கும்போது அதுக்கு சப்ளிமெண்ட்ரி ஃபுட் அதுக்குள்ளேயே அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது கம்ப்ளீட்டாக நிறுத்தணும்னு அவசியம் இல்லை, பட் ஆசச் அது குறைய ஆரம்பிச்சிடும். ஓகே மேடம். அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஆண்களுக்கு எந்த அளவுக்கு குடும்ப கட்டுப்பாட்டில் பங்கு இருக்குது? ஆண்களுக்குன்னு தனி குடும்ப கட்டுப்பாடு முறை இருக்குது. எப்படி பெண்களுக்கு டியூபெக்டமின்னு பண்ணுறோமோ அந்த மாதிரி ஆண்களுக்கு வாசெக்டமின்னு இருக்குது. ஆனால் நம்மளோட ஊரில் நமக்கு அவ்வளோ அவேர்னஸ் இல்லை. ஸோ யூஸ்வலாக இப்போ பெண்களுக்கு டியூபெக்டமி பண்ண முடியாமல், அதாவது ஃபேமிலி பிளானிங் ப்ரொசீஜர் பண்ண முடியாமல் ஏதாவது வியாதிகள் இருக்குது, இல்லை அவங்களுக்கு சில கான்ட்ராஇண்டிகேஷன் இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் இப்போ ஒரு ஹார்ட் டிசீஸ் இருக்குது அம்மாவுக்கு, அவங்களுக்கு ஃபேமிலி பிளானிங் ப்ரொசீஜர் பண்ண முடியல அப்படின்னா நாங்கள் ஆண்களுக்கு அது அட்வைஸ் பண்ணுவோம். பட் அது யூஸ்வலாக அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. அது அக்செப்டன்ஸ் ரேட் ரொம்ப கம்மி. அதுவும் 0.1%. அதுதான் நம்ம இந்தியாவோட ரேட்டு வாசெக்டமி பண்ணிக்கிறதுல. ஸோ ப்ராப்பர் கவுன்சிலிங்கில் நம்ம அட்வைஸ் பண்ணலாம். ஓகே மேடம். அடுத்த கேள்வி என்னன்னா, ஒரு சாதாரண பெண், கல்யாணம் ஆன ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கொள்ள ஏதாவது ஒரு வயது வரம்பு இருக்காமா? வயது வரம்பு குழந்தை பெற்றுக்கொள்ள இல்லை. இது ஆக்சுவலாக இப்போ ஒரு 21 இயர்ஸ்க்கு மேலே அவங்க ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ஃபிட், அந்த குழந்தைய பராமரிக்கிறதுக்கும் வளர்க்குறதுக்கும் அவங்க உடம்பை பார்த்துக்கிறதுக்கும் அவங்க ஃபிட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க எப்போனாலும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால வயது வரம்புன்னு ப்ரெக்னென்சிக்கு கிடையாது. ஓகே மேடம். ஆனால் டீனேஜ் ப்ரெக்னென்சி, இப்போ 19 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற ப்ரெக்னென்சிலாம் சட்டப்படி குற்றம். ஸோ அட்லீஸ்ட் அந்த 21 வயது அவங்க ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்கணும் குழந்தை பெற்றிருக்கு.
நிகழ்ச்சியில பாடல் கேட்டுட்டு தொடர்ந்து பேசிடலாம். வெற்றி கொடி கட்டு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். வள்ளி 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 தன் மன்னன் பேர் சொல்லி 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 தினம் கவித்தாளே கள்ளி கண்கள் ஏங்குது உன் மனசும் ஏங்குது மலரும் நினைவிலே கண்ணீர் ஊஞ்சலாடுது வள்ளி 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 தன் மன்னன் பேர் சொல்லி 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 தினம் கவித்தாளே கள்ளி அட கண்கள் ஏங்குது உன் மனசும் ஏங்குது மலரும் நினைவிலே கண்ணீர் ஊஞ்சலாடுது
நேரம் 3:42 ஆயிட்டு இருக்கு. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் டாக்டர் ஜெயவாணி அவர்களிடம் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அடுத்ததா மேம், கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய அட்வைஸ் என்ன? கன்சீவ் ஆகணும்னு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க முதல்ல அவங்களுக்கு ஃபுல் கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஏதாவது அவங்களுக்கு முன்னாடி வியாதி இருக்குது, இல்லை நாள்பட்ட ஏதாவது ஒரு மெடிக்கல் டிஸார்டர்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், பெரிகன்செப்ஷனல் ஃபோலேட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறதுக்கு 3 மாதம் முன்னாடியிலிருந்தே ஃபோலிக் ஆசிட் மாத்திரைகள், இது வந்து குழந்தைக்கு தேவையான அந்த நரம்பு மண்டலம் சம்மந்தப்பட்ட எந்த வியாதிகளும் வராமல் அது பார்த்துக்கும். ஸோ 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி இருந்தே அந்த டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிடணும். மற்றபடி அம்மாவுக்கு வேறு இப்போ ஹீமோக்ளோபின் எல்லாம் நார்மலாக இருக்குது, அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குன்ற பட்சத்தில் அவங்க ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலாம். இது ட்ரை பண்ணுறதுக்கு மெயினாக வந்து நான் ஓவிலேஷன் டைம்னு ஒன்று சொன்னேன் இல்லையா முதல்ல, ஸோ அந்த டைமில் தான் அவங்க இன்டர்கோர்ஸ் இருந்தாங்கன்னா அது கன்சீவ் ஆகிறதுக்கான சான்ஸு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ இந்த ஓவிலேஷன் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொன்ன LH கிட் இருக்குது. அதை தவிர்த்துட்டு இப்போது சில சமயம் ஸ்கேனில் கூட அதை ஃபாலோ பண்ண முடியும். யூஸ்வலாக நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு 10வது நாள் ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஒரு மாதவிடாய் சுழற்சியிலையும் ஒரு கருமுட்டை வெளியில் வரும். ஸோ அந்த கருமுட்டையோட வளர்ச்சியை நாங்கள் மானிட்டர் பண்ணிவிட்டு அந்த ஃபாலிக்கல் மேக்ஸிமம் சைஸ் வரும்போது அது ரப்சர் யூஸ்வலாக மேக்ஸிமம் சைஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 mm 22 mm வந்ததுக்கப்புறம் அது ரப்சர் ஆகும். ஸோ அந்த ரப்சர் ஆனதுக்கப்புறம் அதுதான் முட்டை வெளியில் வரதுக்கான சைன், அதாவது எக் ரிலீஸ் ஆகிடுச்சுன்ற சைன் வந்து அது ரப்சர் ஆகும்போது தான். ஸோ அந்த டைமை நம்மளால் அல்ட்ராசவுண்டில் பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துட்டு அந்த டைமில் வந்து அவங்க இன்டர்கோர்ஸ் இருந்தாங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது கன்சீவ் ஆகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் வச்சு அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இது எதுவுமே சக்ஸஸ் ஆகலை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பல் இருக்காங்க, அவங்க 1 வருஷம் நார்மலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அன்ப்ரொடெக்டடாக இன்டர்கோர்ஸ் இருந்திருக்காங்க, அதாவது பேரியர் மெத்தட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருந்தாங்கனாலும் அவங்க கன்சீவ் ஆகலைன்னா அப்போ நம்ம அவங்கள வந்து இன்ஃபர்டிலிட்டி கப்பிள்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது குழந்தை இன்மைக்கான ட்ரீட்மெண்ட்டை நம்ம அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து முதல் முறையாக கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கும் பொருந்தும், இல்லை மொதல் குழந்தை இருக்குது எனக்கு 2வது குழந்தை வேணும்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலும் நம்ம இதே டெஃபினேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம அதுக்கான காரணங்கள், எதனால கன்சீவ் ஆகலைன்ற காரணங்கள் கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள கன்சீவ் பண்ண வைக்கணும். ஓகே மேடம், இப்போ வந்து இந்த ஃபோலிக் ஆசிட் அது வந்து 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 5 மந்த்ஸ் ஆகியும் அவங்க கன்சீவ் ஆகாமல் அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு அது ஒன்றும் டேஞ்சர் இல்லை. ஃபாலிக் ஆசிட்னால எந்த விதமான ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் கிடையாது, அதனால் எடுத்துக்கிறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே மேடம், நெக்ஸ்ட் வந்து இந்த ஆக்சிடென்டல் இன்டர்கோர்ஸ் அது வந்து அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது? அதுக்கு பேர் போஸ்ட்காய்டல் கான்ட்ரசெப்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஆக்சிடென்டல் இன்டர்கோர்ஸ்க்கு அப்புறம் இப்போ அவங்களுக்கு எப்போ ரேராக ஒரு இன்டர்கோர்ஸ் இருக்குது, இல்லை அன்பிளான்டாக ஒரு இன்டர்கோர்ஸ் இருக்குது, ஸோ அப்போ வந்து இல்லை மெத்தட் ஏதாவது யூஸ் பண்ணாமல் அவங்க இன்டர்கோர்ஸ் இருந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு சில ஹார்மோன் டேப்லெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த டேப்லெட் யூஸ்வலாக லெவனார்ஜெஸ்ட்ரால் சொல்லுவாங்க, அது 1.5 mg இல்லை 0.75 2 டோஸாக எடுத்துக்கலாம், இல்லை 1.5 mg சிங்கிள் டோஸாக கூட எடுத்துக்கலாம். பட் இன்டர்கோர்ஸ் இருந்ததுலேருந்து 72 ஹவர்ஸ்க்குள்ளே, அதாவது 3 நாளுக்குள்ளே அது எடுக்கணும். ஆனால் அது எடுத்தும் இப்போ சப்போஸ் அவங்க அதில் கன்சீவ் ஆகிடுறாங்கனாலும் குழந்தைக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. பட் ஆக்சிடென்டல் இன்டர்கோர்ஸ்க்கு நம்ம 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஹார்மோன் டேப்லெட் எடுக்கிறது பெட்டர். ஆனால் அதுக்கப்புறமும் ரெகுலராக அவங்க ஒரு கான்ட்ரசெப்ஷன் யூஸ் பண்ணுவாங்களா, அது கண்டினியூ பண்ணணும். ஏன்னா இது ரிப்பீட்டடாக இல்லை திருப்ப இது யூஸ் பண்ண முடியாது, அதனால ஒரு ரெகுலர் கான்ட்ரசெப்ஷன் அவங்க யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே மேடம், ஒரு பெண் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்கள எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும்? ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறது யூஸ்வலாக யூபிடி கார்டு, யூரின் ப்ரெக்னென்சி கிட் பார்த்துட்டு 2 லைன் வந்ததுன்னா அது பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கிட்ட தாய்மார்கள் வருவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க வரும்போது நம்ம கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் பண்ணணும். அதாவது வெறும் குழந்தைன்றது வெறும் கர்ப்பப்பை மட்டும் சம்மந்த விஷயம் இல்லை. ஸோ அந்த அம்மாவோட ஹோல் சிஸ்டம்ஸ் மித்த எல்லாமே, இப்போ ஹார்ட் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, லங்ஸில் இப்போ ஒரு ஆஸ்மேட்டிக்காக இருக்காங்களா, இல்லை
இல்லை தைராய்டு பிரச்சனை இருக்கா, இல்லை அவங்களுக்கு மார்பகத்தில் ஏதாவது, இப்போ சில சமயம் முன்னாடியே நம்ம அதை கவனிக்காமல் விட்டால் நாளைக்கு டெலிவரிக்கு அப்புறம் அவங்களால ஃபீட் பண்ண முடியாது குழந்தைக்கு. ஸோ அதனால் மார்பகம் எல்லாம் நார்மலாக இருக்கா, இந்த மாதிரி கம்ப்ளீட் எக்ஸாமினேஷன் அவங்க பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ்னு இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு விசிட்டில் பண்ணக்கூடிய சில டெஸ்ட் எல்லாமே பண்ணணும். அதில் வந்து நாங்கள் ரொட்டீனாக ஹீமோக்ளோபின் பார்ப்போம், யூரினில் சுகர் இருக்கா, ப்ரோட்டீன் இருக்கா, அந்த மாதிரி டெஸ்ட் பண்ணுவோம். அவங்களோட ஹைட், வெயிட், பிபி எல்லாமே செக் பண்ணுவோம். அப்புறம் ஏதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் அது அப்படின்னு இருக்குல்ல, பால்வினை நோய்கள் அதெல்லாம் இருக்கான்ற டெஸ்ட்டு, ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, விடிஆர்எல், ஹெச்சிவி, இந்த மாதிரி ரெகுலர் சீரோலஜிஸ் இது எல்லாமே டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சுகர் டெஸ்ட் பண்ணுவோம். சுகர் வந்து யூஸ்வலாக நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் சுகர் ரொம்ப காமன், அதாவது இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ், சின்ன வயசு பெண்களுக்கு கூட சுகர்ஸ் நிறையா பார்க்குறோம். ஸோ அதனால் அவங்களுக்கு ரெகுலராகவே சுகர் இருக்கான்ற செக்கப் எல்லாமே பண்ணுவோம். பண்ணிவிட்டு மொதல் 3 மாதத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணணும். யூபிடி பாசிட்டிவ் வந்ததுக்கப்புறம் உடனே தெரியாது ஸ்கேனு, ஒரு 1 or 2 வீக்ஸ் கழித்து நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அந்த குழந்தை எப்படி இருக்குது, அதாவது கரெக்டாக கர்ப்பப்பை உள்ளே தான் கருத்தரிச்சிருக்கா, அது ஹார்ட் பீட் எல்லாம் நல்லா இருக்கா, அவங்க சொல்கிற டேட்டுக்கும் அந்த குழந்தையோட வளர்ச்சியும் கரெக்டாக இருக்கா. ஏன்னா சில சமயம் என்ன ஆகிடும், அவங்க சப்போஸ் அவங்களுக்கு டேட் கரெக்டாக தெரியல, இல்லை அம்மாவுக்கு மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக நடக்கலை, இர்ரெகுலர் சைக்கிள்ஸ்லாம் இருக்குன்னா இந்த டேட் அவங்களுக்கு கரெக்டாக கணிக்க முடியாது. ஸோ அந்த பட்சத்தில் நாங்கள் ஸ்கேன் பண்ணி அதோட குழந்தையோட வளர்ச்சி பொறுத்து அவங்களுக்கு டேட்ஸ் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்கேனில் இப்போ என்னென்னா 3 மாதம் முடிகிற தருவாயில் நியூக்கல் டிரான்ஸ்லூசன்சின்னு ஒன்று இருக்குது. அதாவது குழந்தைக்கு வேறு ஏதாவது குரோமோசோமல் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, மரபணு கோளாறு இருக்கான்னு கூட பார்க்க முடியும் 3 மாதம் ஸ்கேன் பண்ணி. ஸோ இதெல்லாம் பண்ணுவோம். ஸோ இனிஷியல் 3 மாதத்தில் அவங்க ஃபாலிக் ஆசிட் மாத்திரைகள் எடுக்க வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு மேலே அயன் கால்சியம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா மொதல் 3 மாதம் வெயிட் கெயின் ரொம்ப இருக்காது. ஏன்னா யூஸ்வலாக எல்லா தாய்மார்களுக்கும் வாமிட்டிங் இருக்கும், நிறைய தலை சுற்றும், அவங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் யூஸ்வலாக வெயிட் கெயின் இருக்காது. சில பேருக்கு வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ப்ராப்பர் ஹைட்ரேஷன், தண்ணி குடிக்கிறது, ஃபுட் இன்டேக் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஆகாரம். இப்போ ஏன்னா வெயிட் பேபிக்கு ஃபஸ்ட்டு 3 months கூடாது. ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு ஹெல்தி டயட், அட் த சேம் டைம் அவங்களுக்கு ரொம்ப வாமிட்டிங் அந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணாத டயட்டை, சாஃப்ட் டயட்டாக ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதம், அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவாங்க, அப்போ வந்து நம்ம சுகர் டெஸ்ட் பண்ணிவிட்டு டிடி இன்ஜெக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும். அது 2 இன்ஜெக்ஷன் கொடுப்போம் 4 to 6 weeks கேப்பில். அப்புறம் 5 monthsல அனாமலி ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ அனாமலி ஸ்கேனுன்றது எப்படின்னா குழந்தையோட உறுப்புகள்லாம் கரெக்டாக வளர்ந்துருக்கா, அதாவது பிரெயின் டெவலப்மெண்ட்டு கரெக்டாக இருக்கா, ஹார்ட் கரெக்டாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு உறுப்பையும் தனித்தனியாக படிக்கிறது. ஸோ இது வந்து அனாமலி ஸ்கேனில் பண்ணுவோம். ஸோ அனாமலி ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து ஃபுல்லாகவே க்ரோத் தான் குழந்தையோட. அதுக்கப்புறம் அதாவது 7 மாதத்துக்கு மேலே அதோட வெயிட் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போது நம்ம குழந்தையோட வளர்ச்சி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். யூஸ்வலாக எல்லாருக்கும் நிறைய ஸ்கேன்ஸ், நம்ம கிட்ட வர பேஷண்ட்ஸ் எக்கச்சக்க ஸ்கேன்ஸ் எடுத்துகிட்டே இருப்பாங்க. 2 monthsக்கு ஒரு தடவை, 2 weeksக்கு ஒரு தடவை, 4 weeksக்கு ஒரு தடவை ஸ்கேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க. அத்தனை ஸ்கேன் ஆக்சுவலாக பண்ணுறதுக்கு தேவையில்லை. நாங்கள் அம்மாவோட கர்ப்பப்பையோட க்ரோத் வச்சே, அதாவது ஃபண்டல் ஹைட்டுன்னு சொல்லுவாங்க, அது எக்ஸாமின் பண்ணும்போதே எவ்வளோ வளர்ச்சி குழந்தைக்கு இருக்குன்னு அசஸ் பண்ணிவிடுவோம். சப்போஸ் அதில் எங்களுக்கு தண்ணி உள்ளே இருக்க பனிக்கூட நீர் கம்மியாக இருக்குது, இல்லை வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா தான் க்ரோத் ஸ்கேன் எடுக்கணும். இல்லைன்னா எல்லாருக்கும் நிறைய வதவதன் ஸ்கேன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அந்த ஸ்கேன் 3rd trimester வேணால் ஒரு க்ரோத் ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நிற மாதத்தில் குழந்தை தலை கீழே இருக்கா, தண்ணிலாம் அடிக்குவட்டாக இருக்கா, நஞ்சு கொடி கரெக்டான பொசிஷனில் இருக்கா, குழந்தை வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ எல்லாமே ரெகுலர் ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு வர்றப்போ நம்ம ப்ராப்பராக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்கேற்ற மாதிரி செகண்ட் ட்ரைமஸ்டர்லேருந்து, அதாவது 4வது மாதத்துலேருந்து அயன் கால்சியம் டேப்லெட் எடுக்க ஆரம்பிக்கணும். அயன் கால்சியம் ஈவன் டெலிவரி ஆகி 6 மாதம் வரைக்கும் கூட கண்டினியூ பண்ணுறது நல்லது. ஏன்னா ரத்தப்போக்கு, உதிரப்போக்கு எல்லாம் டெலிவரி டைமில் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து காம்பன்சேட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் அவங்க அயன் டேப்லெட்ஸ் எடுக்கணும். அது மாதிரி கால்சியம் வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணும்போது நிறைய கால்சியம் சத்து லூஸ் ஆகும் அவங்களுக்கு. ஸோ அதை ரீகெயின் பண்ணுறதுக்கு கால்சியம் டேப்லெட்ஸும் கரெக்டாக எடுக்கணும். ஸோ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அந்த கேர், அதாவது இப்போ குழந்தை வயிற்றில் இருக்கும்போது என்ன கேர் இருந்ததோ அதை அவங்க பிரெஸ்ட் ஃபீடிங் முடிக்கிற வரைக்குமே அந்த தாய்மார்களை பார்த்துக்கிறது நல்லது. ஓகே மேடம்.
அடுத்ததான் இந்த கன்சீவாக இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறோம் மேம். கால் வீக்கமாகுது, அதுமாதிரி சில பேர் வந்து வெயிட் தூக்கக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. இதெல்லாம் என்ன எப்படி? கன்சீவ் ஆகும்போது கால் வீக்கம் வந்து ரொம்ப நார்மல் தான். ஏன்னா இப்போ கர்ப்பப்பை வந்து பெரிய, அதாவது உள்ளே இருக்கிற பெரிய மேஜர் வெசல்ஸ் எல்லாம் அது வந்து கம்ப்ரெஸ் பண்ணும்போது கால் வீக்கம் வந்து யூஸ்வலாக கால் ரொம்ப நேரம் தொங்க போட்டுட்டு இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப நேரம் நிற்கிறாங்க நடக்கிறாங்கன்ற பட்சத்தில் கால் வீக்கம் ப்ரெக்னென்சியில் ரொம்ப நார்மலான விஷயம் தான். அது வந்து ஃபிசியாலஜிக்கல் எடிமா அப்படி சொல்வோம். பட் இது கால் டிபெண்ட் போர்ஷன் இல்லாமல், அதாவது எந்த இடம் சப்போர்ட் ஆகுதோ அந்த இடம் தவிர்த்துட்டு வேற எங்கேயாவது இந்த மாதிரி வீக்கம் இருந்ததுன்னா அது ரொம்ப டேஞ்சரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கால் வீக்கமே இப்போ முட்டி வரைக்கும் இல்லை தொடை வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக வீக்கம் இருக்கிறது, சில சமயம் கை வீக்கங்கள் இருக்கிறது, அப்புறம் முகம் ரொம்ப உப்பி போயிருக்கிறது, பஃபினஸ் ஆஃப் ஃபேஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது வந்து இப்போ சில சமயம் ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ப்ரெக்னென்சி அப்போ வர்றதுக்கு பிபி சில பேருக்கு ரைஸ் ஆகும். அந்த ப்ரெக்னென்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷனோட அறிகுறியாக கூட இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வெயிட் மானிட்டர் பண்ணிகிட்டே வருவோம் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு விசிட்டுக்கும் இன்னொரு விசிட்டுக்கும் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிபி ரைஸ் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இப்போ ரொம்ப இந்த மாதிரி அப்நார்மல் வீக்கம் இருக்கிறவங்க இல்லை அப்நார்மல் சைட்ஸில் வீக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் பிபி ரெகுலராக 2 வேளை இல்லை 3 வேளை பிபி மானிட்டர் பண்ணிட்டு வர சொல்லுவோம். பிபி நார்மலாக இருக்க பட்சத்தில் இதை பற்றி வரி பண்ணிக்க தேவையில்லை. ஆனால் பிபி ஹையாக இருந்ததுன்னா அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கான பிபி டேப்லெட்ஸ் தர வேண்டியது இருக்கும். குழந்தையோட க்ரோத் பார்த்துக்கணும். ஏன்னா பிபி ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு மெயின் பிரச்சனை என்னென்னா குழந்தையோட க்ரோத் வந்து அவங்களுக்கு கம்மியாகும், ஐயூஜியான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நார்மல் டெவலப்மெண்ட் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் கம்மியாக, அதுக்கு போகிற ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால குழந்தைய மானிட்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே மேம். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி உங்ககிட்ட. சில பேர் நாங்கள் செல்ஃப் ப்ரொடெக்ஷன் பண்ணிப்போம், எங்களுக்கு வந்து எந்த கான்ட்ரசெப்டிவ் மெத்தட்ஸும் தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க? கான்ட்ரசெப்ஷன் தேவையில்லைன்னா இப்போ சில பேர் ரொம்ப இப்போது ரெகுலர் சைக்கிள்ஸ் இருக்கவங்க, மாதவிடாய் கரெக்டான சுழற்சியில் வரவங்க, இல்லைன்னா கரெக்டாக பிளான் பண்ண முடியுன்றவங்க ஓரளவு அது பண்ண முடியும். இல்லைன்னா செல்ஃப் ப்ரொடெக்ஷன் ஆசச் பெரிய யூஸ் இருக்காது. ஏன்னா சில சமயம் இந்த ஓவிலேஷன் நம்மளால் கணிக்கவே முடியாது. கொஞ்சம் சீக்கிரமாக கூட, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எப்போவுமே 12 to 14 நாள் கருமுட்டை வெளிவரும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ரேராக 9ஆம் நாள் கூட வரலாம், சில பேருக்கு ரேராக 18ஆம் நாள் கூட வரலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன் நடக்கும்போது அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் பெர்மனெண்ட்டாக ஒரு கான்ட்ரசெப்டிவ் மெத்தட், அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா அது எவ்வளோ நாள் குழந்தை வேண்டாமோ இல்லை எவ்வளோ ஸ்பேஸிங் அவங்களுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபேமிலி பிளானிங் மெத்தட் அடாப்ட் பண்ணுறது மட்டும்தான் இதுக்கு வழி. செல்ஃப் ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து மேபி சம்டைம் ஹெல்ப் பண்ணலாம், பட் ரேர் சான்சஸில் அது உதவி பண்ணாமல் போனால் அப்புறம் அபார்ஷனுக்கு வந்து நிற்க வேண்டியதுதான். ஓகே மேடம். நேரம் 3:56 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம கூட டாக்டர் ஜெயவாணி, உதவி பேராசிரியர், மகளிர் மருத்துவ பிரிவு, இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம், இவங்க கூட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நிலையத்தின் சார்பாக நன்றி டாக்டர். நன்றி. Yeah.